இந்த கதை ஒரு உண்மை சம்பவம். அந்த கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதி. நகரத்தின் இரைச்சலில் இருந்து விலகி அமைதியான வயல்களுக்கும் பனை மரங்களுக்கும் மத்தியில் அமைந்த ஒரு கிராமம். அருண் தனது நண்பன் ராஜேஷ் அவனது தாத்தா இறந்து போனதால் சொந்த கிராமத்துக்கு சென்றான். சில நாட்கள் கழித்து அவனது அழைப்பின் பேரில் அருண் இன்னும் 2 நண்பர்களும் அங்கு சென்றனர். தாத்தாவின் இறுதிச் சடங்குகள் முடிந்திருந்தன. ஆனால் கிராமத்தின் சோகமான அமைதி அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் பாதித்தது. ராஜேஷின் வீடு கிராமத்தின் ஓரத்தில் தனியாக இருந்தது. அது ஒரு பழமையான ஓட்டு வீடு. சுற்றுச்சுவர் இல்லாத அந்த வீட்டைச் சுற்றிலும் பெரிய பெரிய பனை மரங்கள் நிறைந்திருந்தன. மாலையில் மரங்களின் நிழல் வீட்டிற்குள் ஒருவித இருண்ட உணர்வை உருவாக்கியது. தாத்தா பயன்படுத்திய அறை அவருடைய மரணத்துக்குப் பிறகு பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே நுழைய யாரும் விரும்பவில்லை. முதல் நாள் இரவு அவர்கள் ராஜேஷ் வீட்டில் தங்கியிருந்தனர். தாத்தாவுக்கு பயன்படுத்திய அறையின் கதவில் இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. கட கட கடு என்று மெதுவாக யாரோ கதவை தட்டுவது போல் இருந்தது. ராஜேஷ் எழுந்து, அது ஒண்ணுமில்லை, காற்றுக்கு கதவு ஆடுகிறது என்று சமாதானம் சொன்னான். ஆனால் அறையின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. பிறகு சத்தம் நின்றுவிட்டது. 2ஆம் நாள் இரவு சத்தம் இன்னும் அதிகமாக கேட்டது. டேய், கதவை திற என்று யாரோ மெல்லிய குரலில் பேசுவது போல் இருந்தது. ராஜேஷ் பயந்து போனான். அவர்கள் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டனர். அந்த அறையில் தாத்தாவின் பொருட்கள் தவிர வேறு எதுவும் இல்லை. ராஜேஷ் ஒரு மூச்சில், அவர் எங்களை விட்டு போகவில்லை போலிருக்கிறது என்று சொன்னான். 3ஆம் நாள் கிராமத்து பெரியவரிடம் சென்று இந்த விஷயத்தை சொன்னார்கள். அவர் ஆழ்ந்து யோசித்த பிறகு, அவர் சில நாட்களுக்கு முன் அந்த அறையில் ஒரு ஓலையை மறைத்து வைப்பதாக சொன்னார். அது என்னவென்று தெரியவில்லை. அதை எடுப்பதற்காகத்தான் அவர் உங்களை தொந்தரவு செய்கிறார் போல் இருக்கிறது என்றார். அவர்கள் பயந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு தாத்தாவின் அறைக்குள் நுழைய முடிவு செய்தனர். மாலை வேளையில் கிராமத்து பெரியவர் ராஜேஷ் அருணும் சேர்ந்து கதவை திறந்தனர். உள்ளே தாத்தாவின் வாடை, பழைய பொருட்களின் வாடை எல்லாம் கலந்து ஒருவித கனமான உணர்வை அளித்தது. அறையை சோதனையிட்டனர். தாத்தா வழக்கமாக அமர்ந்த நாற்காலியில் ஒரு ஓலைச்சுவடி இருந்தது. அதை எடுத்து பார்த்தனர். அது வெறும் ஓலை அல்ல, அது ஒரு வசிய மை. அதில் தாத்தாவின் சில விசித்திரமான சடங்குகளின் குறிப்புகள் இருந்தன. திடீரென்று அறையின் கதவு வேகமாக தானாக மூடிக்கொண்டது. விளக்கு அணைந்து இருளில் மூழ்கியது. அவர்கள் பயந்து போனார்கள். மெதுவாக குளிர்ச்சியான ஒரு காற்று அவர்களை சுற்றி பரவியது. ராஜேஷின் தாத்தா பயன்படுத்திய பொருட்களை யாரோ தொடுவது போல சத்தம் கேட்டது. நாற்காலி தானாக நகர்ந்து தாத்தா அமர்ந்த இடத்தில் அமர்ந்தது. அச்சத்தில் அந்த மூவரும் நடுங்கி போனார்கள். பிறகு ஒருவித மெல்லிய சத்தமில்லாத குரல் அவர்களை நோக்கி, அது என் உடைமை, அதை எடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று கூறியது. அந்த குரலில் இருந்த வேதனை அவர்களை இன்னும் பயமுறுத்தியது. கிராமத்து பெரியவர் தைரியமாக, ஐயா, நாங்கள் தவறாக உங்கள் உடைமைகளை எடுத்துவிட்டோம், எங்களுக்கு தெரியவில்லை, மன்னித்து விடுங்கள் என்று வேண்டினார். குரல் சிறிது நேரம் பேசாமல் இருந்தது. பிறகு, அதை அந்த இடத்திலேயே வைத்து விடுங்கள், யாரும் அதை தொடாதீர்கள், அது என் ரகசியம் என்று கூறி நாற்காலி மீண்டும் தானாக நகர்ந்து பழைய இடத்தில் அமர்ந்தது. கதவு தானாக திறந்து கொண்டது. அவர்கள் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து ஓலைச்சுவடியை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு வெளியே வந்தனர். வெளியே வந்த பிறகும் அந்த அறையில் இருந்து ஒருவித பயங்கரமான குளிர்ச்சி அவர்களை அண்டியது. கிராமத்து பெரியவர், இனி அந்த அறையை யாரும் திறக்கக்கூடாது, அதை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று கூறினார். அன்று முதல் அந்த அறை பூட்டப்பட்டே இருக்கிறது. அவர்கள் கிராமத்திலிருந்து கிளம்பும் வரை அந்த அறையிலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. ஆனால் இந்த சம்பவம் அவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்தது. இறந்து போனவர்களின் ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அவர்கள் நம்மை துரத்துவார்கள் என்பதை உணர்ந்து கொண்டனர். அது ஒரு நிஜமான திகில் அனுபவம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.